எனக்கு தாங்க செம்ம நர்வஸ். நானும் ரோஹித்து நைட்டு ஒழுங்காக தூங்கவே இல்லை, எதுவுமே பண்ணல. எங்களுக்கு செம்ம டென்ஷன். நவ்யா ஜாலியாக போயிட்டா. காலையில் ட்ராப் பண்ண வரும்போது கூட, நவ்யா நான் கிளாஸ் வரைக்கும் வரவா, மாமா ப்ளீஸ் கோ ஐ கோ அப்படின்ட்டா. பெங்களூர்ல வந்து நம்ம வந்து வீடு தேடுறது அக்கார்டிங் டு டிஸ்டன்ஸ். ஏன்னா டிராஃபிக். மேபி அடுத்த வாரம் வந்து சென்னை போயிட்டு இல்லை வந்துட்டு நான் சாரி ஷாப்பிங் போகலான் இருக்கேன். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஐ வில் டூ வீடியோ ஆன் தட். ஷாப்பிங்ல ஒரு நல்ல சாரி எடுத்து அது வந்து அவங்க டிசைன் பண்ணி அந்த ஒரு ரிசல்ட் இருக்கும்ல. இப்போ நவ்யாக்கா வந்து அந்த சாரியில் வந்து நான் பட்டுப்பாடை பண்ண போகிறேன். ஸோ அது ஒரு எக்ஸைட்மெண்ட். ஹாய் கைஸ், ஸோ நான் ஃபைனலி பெங்களூர் வந்துட்டேன். மிஸ்ஸிங் சென்னை. நம்ம சென்னை மாதிரி வரவே வராதுங்க. நேற்றுக்கு வந்து வி வெண்ட் அண்ட் சா சம் ஹவுஸ், கொஞ்சம் ஃப்ளாட்ஸ்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். இங்கே என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா இந்த கம்யூனிட்டி லிவிங் இருக்குல்ல, அதாவது வந்து நிறைய இல்லை, கொஞ்சம் வாக்கிங்க்கு இடம் இருக்கும், கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு இடம் இருக்கும். அந்த மாதிரி கம்யூனிட்டி லிவிங் வந்து கொஞ்சம் சிட்டிலேயே இருக்கும். நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் அது அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கும். அது மட்டும்தான் ப்ளஸ் பாயிண்ட் இப்போதைக்கு நான் பார்த்ததுக்கு. நவ்யா ஸ்கூல் பக்கத்துலேயே வி ஃபவுண்ட் அ கம்யூனிட்டி லிவிங். அப்பார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் சின்ன அப்பார்ட்மெண்ட் தான். பட் இங்கே வந்து பெங்களூரில் வந்து நம்ம வந்து வீடு தேடுறது அக்கார்டிங் டு டிஸ்டன்ஸ். ஏன்னா டிராஃபிக் அப்படி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஒரு 15-20 மினிட்ஸ் தள்ளி எடுத்தாலே அதுவே 45 மினிட்ஸ் ஆகிடும் எங்கேயாவது போகிறதுக்கு. ஸோ அதனால வந்து பக்கத்துலேயே ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ் வாக், 5 மினிட்ஸ் வண்டியில் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் எடுத்திருக்கோம். ரோஹித்துக்கும் நவ்யாக்கும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி. வீடு கொஞ்சம் ஸ்மாலாக இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம டிராஃபிக் ஏற்ற மாதிரி தான் வீடு இங்கே வந்து எடுக்க முடியும். ஸோ பெங்களூருக்கு அப்போ பிரச்சனை. ஸோ அது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நவம்பர் 10th அந்த மாதிரி வந்து நாங்கள் மூவ் பண்ணணுங்க. இப்போதைக்கு வந்து ரோஹித்தோட பேரண்ட்ஸ் வீட்டில் நாங்கள் தங்கிட்டு இருக்கோம். ஏன்னா டிசம்பரில் வந்து ரோஹித்தோட தம்பிக்கு கல்யாணம். ஸோ அது வேற ஒரு சைடில் வந்து ஷாப்பிங் அது இதுன்னு போயிட்டுருக்கு. இப்போவே வந்து என்னோட இன்லாஸ் வந்து காஞ்சிபுரம் போயிருக்காங்க. நான் ஏன் போகலன்னு கேளுங்க. நான் ஏன் போகலன்னா, எனக்கு வந்து துளசி சில்க்ஸ்னால் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, மெமரிஸ் ப்ளஸ் நாஸ்டாலஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து அதுதான் வந்து என்னோட இருக்கிற சாரீஸ் எல்லாமே வந்து ஒன்று துளசிலேருந்து இருக்கும், இல்லை பாலம் சில்க்ஸ்லேருந்து இருக்கும், இல்லை வந்து நல்லி சில்க்ஸ்லேருந்து இருக்கும். இந்த 3 மட்டும்தான். ஸோ அந்த ஒரு ட்ரெடிஷனை பிரேக் பண்ண வேண்டாமே அப்படின்னு பார்த்து, ஸோ நான் மேபி அடுத்த வாரம் வந்து சென்னை போயிட்டு இல்லை வந்துட்டு நான் சாரி ஷாப்பிங் போகலான் இருக்கேன். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஐ வில் டூ வீடியோ ஆன் தட். ஏன்னா என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வராங்க அண்ட் ஷீ இஸ் கோயிங் டு பி டூயிங் ஆல் மை ஒர்க். ஸோ அதனால அது ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது எனக்கு. ஏன்னா ஐ லவ் இந்த மாதிரி ஷாப்பிங்ல ஒரு நல்ல சாரி எடுத்து அது வந்து அவங்க டிசைன் பண்ணி அந்த ஒரு ரிசல்ட் இருக்கும்ல. இப்போ நவ்யாக்கா வந்து அந்த சாரியில் வந்து நான் பட்டுப்பாடை பண்ண போகிறேன். ஸோ அது ஒரு எக்ஸைட்மெண்ட். ப்ளஸ் வந்து இவங்களுக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குது, இந்த காக்டெயில் ஈவெண்ட் இருக்குது. அது காக்டெயில் ஈவெண்ட் எப்படின்னா ரெட்ரோ லுக்கு. ஸோ என்ன ரெட்ரோ லுக் பண்ணலாம் அப்படின்னு வந்து இன்னுமே நான் யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு தெரில என்ன போடலான்ட்டு. அது ஒரு சைடில் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்த வாரம் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ் டு த நியூ ஹவுஸ் நடக்கும். இப்போதைக்கு பெங்களூரில் வந்து அந்த இதுதான். ஏன்னா இங்கே வந்து வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியாது. நம்ம வந்து ஏரியா வந்து பக்கத்தில் இருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்க முடியும். இது டிராஃபிக் இல்லைங்க, ஐயோ. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ரோஹித்தோட அப்பா அம்மா வீட்டிலேருந்து நவ்யோட ஸ்கூல் வந்து ஆக்சுவலாக 20 மினிட்ஸ் அவ்வளோதான். மார்னிங் நாங்கள் போகும்போது ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே ரீச் ஆகிடுவோம். திரும்பி வரதுக்கு 3:30க்கு 1 hour ஆகுதுங்க. அதுக்குள்ளே நமக்கு வந்து பிரெயினில் அப்படியே ஏதோ நடக்குது. ஸோ அதனால தான் அந்த ஒரு ஏரியாவில் வீடு பார்த்தது. அது ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து கொஞ்சம் ஃபர்னிச்சர்ஸ் வாங்கணும். சில ஃபர்னிச்சர்ஸ் வந்து சென்னையிலே விட்டுட்டேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஃபர்னிச்சர்ஸ் வாங்கணும். அதுக்கும் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் வருவீங்களா? ஸோ அதுவுமே ஒன்று இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் வீடியோஸ், அந்த மாதிரி வீடியோஸ், நம்ம வந்து 30 daysக்குள்ளேயே 5 kg 10 kg லூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது.
பட் நான் வந்து கொஞ்சம் என்னோட தைராய்டுனால வெயிட் போட்டதுனால நம்ம வந்து ரொம்ப ஓவரா வந்து நம்ம இது பண்ணாம ரியலிஸ்டிக்கா ஏதாவது பண்ணலாமே. அதாவது வந்து ஒரு எவ்ரிடே பேசிஸ்லயோ எவ்ரி வீக் பேசிஸ்லயோ வந்து எப்படி வந்து நம்மளோட வெயிட்டை மேனேஜ் பண்ணலாம், எக்ஸசைஸ் மேனேஜ் பண்ணலாம். இப்போ தைராய்டு இருக்கிறவங்களுக்கு, இப்போ எனக்கு தைராய்டு இருக்குது, ப்ளஸ் வந்து எனக்கு பேக் இஷ்யூஸ் இருக்குது, நமக்கு வயசாகுது, அதுவும் ஒரு பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து ஐ வில் வாண்ட் டு ஆஸ்க் யூ இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட். தென் லெட்ஸ் டூ அ வீடியோ. இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ கிடையாது. ஏன்னா நான் வந்து எனக்குமே இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை டு டூ வித் யூ கைஸ். ஏன்னா வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஒன்று இருக்கும்ல. இப்போ உங்களுக்கு நான், எனக்கு நீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது நமக்கு வந்து நம்மளோட கோலை ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் வந்து ரியலிஸ்டிக் கோல் தான். நான் எப்படியுமே வந்து ஒரு மாசத்துல 10 கிலோ 5 கிலோ அப்படின்லாம் கிடையாது. எவ்வளோ முடியுமோ ஒரு மாசத்துல மேபி 2 கிலோஸோ 3 கிலோஸோ எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணலாம். ஈட் ஹெல்தி. நான் வந்து சாப்பிடவே மாட்டேன் அப்படிலாம் நம்ம பண்ண முடியாது. ஸோ ஈட் ஹெல்தி, கொஞ்சம் எக்ஸசைஸ், மூவ் அரவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம பண்ணலாமா அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு இஃப் யூ திங்க் இட் வில் ஒர்க், ப்ளீஸ் காமெண்ட் அண்ட் டெஃபினட்டாக நம்ம அதை ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு வந்து நவ்யாவோட புது ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டே. பெல் அடிக்க போறாங்க. I'm going to pick her up. நர்வஸ். எனக்கு தாங்க செம்ம நர்வஸ் ஆகுது. நானும் ரோஜு நைட்டு ஒழுங்கா தூங்கவே இல்லை, எதுவுமே பண்ணல. எங்களுக்கு செம்ம டென்ஷன். நவ்யா ஜாலியாக போயிட்டா. காலைல ட்ராப் பண்ண வரும்போது கூட நவ்யா நான் கிளாஸ் வரைக்கும் வரவா, மாமா ப்ளீஸ் கோ ஐல் கோ அப்படின்ட்டா. ஏய் எங்கேருந்து இவ்வளோ தைரியம் உனக்கு? ஸோ ஷீஸ் கோனா கம். அண்ட் இந்த ஸ்கூல் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவளோட ஸ்கூல். அவள் ஸ்கூல் வந்து கொஞ்சம் மாண்டசரி, கொஞ்சம் லேட் பேக், ரிலாக்ஸ், அந்த மாதிரி ஒரு ஸ்கூலாக இருந்தது. இது வந்து ப்ராப்பர் சிபிஎஸ்சி ஸ்கூல். எக்ஸாம்ஸ் இருக்குது, டெஸ்ட் இருக்குது, யூனிஃபார்ம் இருக்குது. அது ஒரு நல்ல விஷயங்க. டெய்லி ட்ரெஸ் மாற்றி மாற்றி போடுறதுல இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். டெய்லி அழுக்கு பண்ணிட்டு வருவா, அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. யூனிஃபார்ம் இருக்குது. ஸோ எனக்கு தான் டென்ஷனாக இருக்குது. இந்த எக்ஸாம்ஸ்லாம் வர சொல்கிறாங்க. புக்ஸ் என்னங்க கிரேட் 2 செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கிறா. ஆனால் அவ்வளோ போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் டெக்ஸ்ட் புக்கே 1 2 3 எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அவள் வரும்போது ஐ வில் ட்ரை டு கேட்ச் தட் மொமெண்ட். ஓகே. How was your new school, Navya? Huh? Good. What was different? And the school in the school, what is different? School bus, uniform, desk table and chair. Table and chair. இதெல்லாம் ஒரு Bye. ஏதாவது படிச்சியா? அப்படின்னா முடியல.